ஆரம்ப காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி நம்ம தமிழ்நாட்டை முதல்ல ஆண்டு கொண்டிருந்தது. அப்புறம் ஐயா காமராஜர் அவர்களுடைய காலத்திலிருந்து சைலன்ஸ் காமராஜர் அவர்களுடைய காலத்திலிருந்து எடுத்து பார்த்தோம்னா, நான் எல்லாம் இப்போ வந்து ஸ்தாபன காங்கிரஸில் இருந்தேன் ஒரு காலத்தில். எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட்டு. ஆனால் கோயிலுக்கு போய் பஜனை பாட்டு பாடிட்டுருப்பார். இதெல்லாம் தாறுமாறாக இருக்கும். அப்போது காங்கிரஸ் ரெண்டாக உடையுது, ஸ்தாபன காங்கிரஸ்ன்னு மாறுது, அப்புறம் காங்கிரஸ் ஐன்னு வருது, அதுக்கப்புறம் திருப்பி எல்லாம் மெர்ஜ் ஆகி ஒரே காங்கிரஸ் ஆகுது. இது உங்களுக்கு இந்த வரலாறுலாம் நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அந்த கட்டத்தில் காங்கிரஸை முறியடிப்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாக்கப்படுகிறது. அதில் மெயின் எலிமெண்ட் பார்த்திங்கன்னா சினிமா தான். பேரறிஞர் அண்ணா சினிமா துறையில் கால் பதித்தவர். வேலைக்காரி அவருடைய கதை தான் இல்லையா? அந்த மாதிரி அண்ணா கதை, கலைஞர் அவர்கள் வசனம், எம்ஜிஆர் அவர் ஹீரோ. இந்த 3 பேரும் ஒரு கட்சியில் இருந்தால் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். திமுக வெற்றி பெற்றது. அதுக்கடுத்தது இந்த வெற்றியினுடைய அடித்தளம் பார்த்திங்கன்னா, இது அசைக்கவே முடியாது. காங்கிரஸில் நமது நடிப்பு மேதை சிவாஜி அவர்கள் இருக்கிறாங்க. காமராஜர் அவர்கள் போவதுக்கு முன்னால் சிவாஜி அங்கே போவார் அந்த மேடையில். நான் பல மேடைகளில் நம்ம சிவாஜி பேசுகிறதையே பார்த்துருக்கேன். சிவாஜி வந்து பேசுவார், உங்கள் ஓட்டு அப்படி அப்படி கத்துவார் அந்த கணீர் குரலில். அதுக்கு முன்னாடி குமரேனந்தன் பேசுவார். இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து சொல்கிறேன். அங்கேயும் ஒரு சிவாஜி கணேசன் தேவைப்பட்டார். அதுக்கப்புறம் கால மாற்றங்கள். புரட்சி தலைவரே ஒரு கட்சியை ஆரம்பித்தார். எம்ஜிஆர் கட்சி ஆண்டது, அம்மா ஆண்டார். இப்போது இருக்கிற முதல்வர் கூட சினிமா துறையில் கால் பதித்து விட்டு வந்தவர் தான். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, காங்கிரஸ் தான் மிஸ் பண்ணிருச்சு. நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ராஜன் சார்கிட்ட ஒரு கதையை சொன்னேன். நான் ஒரு விழாவில் ஒரு முதலமைச்சர், முன்னாள் பாண்டிச்சேரி முதலமைச்சர் கூட ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். நான் அவர் நடுவில் உட்காந்துருந்தார், நான் லெஃப்ட் சைடில் உட்காந்துருந்தேன். ரைட் சைடில் ஒரு நடிகர் உட்காந்துருந்தார், ஒரு பிரபல நடிகர். அந்த முக்கியமான அந்த ஃபங்க்ஷனில் காங்கிரஸ் கட்சி தலைவர், அப்போது முதல்வர், அவர் கேட்டார் என்கிட்ட. அந்த நடிகர் ராஜேஷ் அவர்கள் போய் பேசுகிறார் மேடையில். பேசும்போது என்கிட்ட வந்து, இவர் பேர் என்னங்கன்னு கேட்டார். இவர் பேர் தாங்க ராஜேஷ்ன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. ஒரு 5 கோடி தமிழர்களுக்கு தெரியும் இவர் யாருன்னு. அப்புறம் என்ன யாருன்னு கேட்பாருன்னு எதிர்பார்த்தேன். கேட்கவே இல்லை. சரி, நம்ம அதை விட லாய்க்கில்லாத அளவு விருப்பம் போல் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நான் பேசுகிற முறை வந்தப்போ நான் சொன்னேன், காங்கிரஸ் ஏன் தோற்றுக்கிட்டே இருக்குதுன்னு இப்போ தான் தெரியுது. ஒரு 100 படங்கள் நடித்த நடிகனை கூட தெரிந்து கொள்ளாத ஒருவர் தலைவராக இருந்தால் எப்படி? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கலைஞர்களை யார் வந்து கௌரவிக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் நல்ல ஆட்சியாளர்களாக மாற முடியும், இருக்க முடியும். இது இன்னைக்கு நேத்தலைங்க. ராமாயணம் தொட்டு அந்த காலத்தில் இருக்க இந்த அரசர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய கலைஞர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. எதுக்கு? கலைஞர்கள் தான் உளமாற அந்த அரசனை பாராட்டுவார்கள், போற்றுவார்கள், அந்த அரசனை பற்றிய புகழை வெளியே சென்று பரப்புவார்கள். அப்படியெல்லாம் இருந்ததுனால தான் ராஜாக்களுக்கு பேரும் புகழும் வந்தது. இல்லைன்னா ராஜராஜ சோழனை பற்றி இத்தனை பேர் சொல்ல 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 தான் அந்த ஆள் கதை வருது. புகழுக்கு மட்டும் நம்ம நிறைய அள்ளி கொடுக்கணும். அதனால் நிறைய அள்ளி கொடுக்கிறவர்கள் அரசராக வேண்டும், கலைஞர்களை அரவணைக்கிறவர்கள் அரசராக, ஆட்சியாளர்களாக வேண்டும். அதனால் இருந்த ஒரு சிவாஜி எப்போ விட்டீங்களோ அப்போவே காங்கிரஸ் சவுத் இந்தியாவில் மங்கிடுச்சு. அந்த தப்பை பண்ணாமல் இந்த மாதிரி விழாக்களுக்கெல்லாம் வந்து என்னை கூட மதித்து நீங்கள் என்னென்ன படம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டு, முன்னாடியே கேட்டு அண்ணன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த படம் நான் பார்த்துருக்கேன்னு நம்மளை பாராட்டிட்டு உட்கார்ந்துருந்த அழகிரி அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
ஏன்னா நீங்கள் அரவணைங்க. உங்கள் கட்சிக்கு யாராச்சும் ஒரு நடிகரை வந்தான்னா அவர் இவன் நடிகன் தானேன்னு ஏளனமாக பார்த்து அனுப்பிடாதீங்க சார். ஒரு நடிகனுக்கு குறைஞ்சபட்சம் 1,00,000 ஓட்டாவது விழும் சார். அது உங்களுக்கு தெரியாது எங்கெங்கே விழுன்னு. அதனால தான் திரைப்பட கலைஞர்களை அனைத்து கட்சிக்காரர்களும் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இப்போது அவர்கள் மீது அவர்களை ஏளனம் செய்து அவர்களை பயன்படுத்த தவறுகிறார்கள். அதனால் பெரும் விளைவுகளை அரசியல் கட்சிகள் சந்திக்கப் போகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை நீங்கள் செய்து விடாதீர்கள். இது என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். ஏன்னா சினிமாக்காரங்களுக்கு எல்லாம் தெரியுன்றது அல்ல. சினிமாக்காரனுக்கு அயோக்கியத்தனம் பண்ணுறது, ரொம்ப தப்பு பண்ணுறது, அடுத்தவனை ஏமாத்துறது தெரியாது. அவன் நேர்மையாக உழைச்சி அவன் உழைப்பில் தான் அவனுக்கு பேர் வந்திருக்குமே தவிர, நல்லா நடிக்கலைன்னா கைத்தட்ட மாட்டான் ஜனங்கள், நல்லா டான்ஸ் ஆடலைன்னா ரசிக்க மாட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட இருக்கிற எல்லா திறமைகளையும் பயன்படுத்தி தான் அவங்க கைத்தட்டல் வாங்கி அவங்க வளர்ந்துருக்காங்க. மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. அவங்களை அழகாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால், நான் அனைத்து அரசியல் கட்சிகளும், காங்கிரஸுக்கு மட்டுமல்ல, நிறைய விஷயங்களை அவர்கள் மூலமாக நீங்கள் பொதுமக்களுக்கு கொண்டு சென்று சேர்த்தலாம். அதன் மூலமாக உங்கள் கொள்கைகளை பரப்பலாம் என்று கூறி, இந்த மாதிரி விஷயத்தை பேசுகிறதுக்கு ஒரு நல்ல அழகான மேடையை அமைத்து தந்த அன்பு தயாரிப்பாளர் திரு ராஜேந்திரன், திருமதி விஜயா ராஜேந்திரன் அவர்களுக்கும், இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிற பாப்பா ரொம்ப நல்லா இருக்காங்க, ஹீரோவும் சூப்பராக இருக்கார். பாருங்கள், அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே படம் எடுத்து முடிச்சிட்ட மாதிரியே ஒரு ஸ்டில்லு மிகச்சிறப்பாக வந்திருக்கு. இது நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதுலேயே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா படத்தில் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். எங்கே டைரக்டரே வாயா. இப்போது அழகிரி சாருக்கு இன்னொன்று சொல்லிக்க ஆசைப்பட்றேன். காங்கிரஸில் நிறைய பேர் நடிகர்கள் வந்து சேர இருக்கிறாங்க சார். அவங்களெல்லாம் அரவணைச்சுக்குங்க. புது கலைஞர்களை யார் எங்கே இருந்தாலும் தேடி போய் நீங்கள் வந்து வாழ்த்து சொல்லுங்கள். அதில் தப்பே கிடையாது. நீங்கள் ஒரு கலைஞனை வாழ்த்துனா 1,00,000 பேருக்கு அது போய் சேரும், யார் வாழ்த்துனாங்கன்றது. அதுதான் இந்த பவர் ஆஃப் தி சினிமா. இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும், இந்த சவுத் இந்தியாவை பொறுத்தவரையிலும் சினிமாவோட பவரு அது வேறு லெவல். சினிமா எடுக்கிறவங்க, சில படங்கள் ஓடுது, சில படங்கள் ஓடுறதில்லை, அது அடுத்த கட்டம். ஒரு சமயம் காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சி தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னா என்னென்னலாம் செஞ்சால் சினிமாவுக்கு நல்லதுன்றதை நாங்கள் அப்போ சொல்கிறோம், நிச்சயமாக சொல்லுவோம் அப்போது ஐயாவை பார்த்து. ஏன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு புதியவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு சினிமா திரைப்படத்தை தயாரிக்க முன் வந்து 2 அறிமுக நாயகியை வைத்து படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு வர்றவருக்கு பொருளாதார நெருக்கடி வந்து விடக்கூடாது. இப்போ சினிமான்னு அண்ணன் கேட்டாங்க, இந்த படங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, இப்போ இந்த படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுன்னு அண்ணன் உண்மையில் என்கிட்ட கேட்டாங்க. எவ்வளோ செலவாகும் இந்த படம் எடுக்கிறதுக்கு? விஜயராஜேந்திரன் தான் முடிவு பண்ணேன். சொல்லுங்கள், எவ்வளோ பட்ஜெட்டு? இங்கே பட்ஜெட் கேட்டாருங்க அண்ணன். 1.5 ரூபாயா? இந்த 1.5 கோடிக்கு பதிலாக 15 கோடி ரிட்டர்ன்ஸ் வர்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துகள். நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.